பார்க்க போகிறோன்னா 10th மேக்ஸில் எக்ஸைஸ் 1.1ல் தேர்ட் சம். இஃப் b into a equal to -2,3 -2,4 0,3 0,4 3,3 3,4 ஃபைண்ட் a and b அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஏவோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் கண்டுபிடிக்க சொல்கிறேன். ஸோ இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்லி தர போகிறேன் அப்படின்னா, இப்போ நான் ஈஸியான ஒரு ட்ரிக் யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இங்கே b இன்ட்டு ஏன்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ இங்கே இது என்ன வேல்யூவாக இருக்கும், இது பியோட வேல்யூவாக இருக்கும், இது ஏ, இது b 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 இது ஏ, அவ்வளோதான். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது எழுதியாச்சுல, இதை எழுதிட்டோன்னே இது ரொம்ப ஈஸியாகிடும். இப்போ ஃபஸ்ட்டு ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஏவோட வேல்யூ எப்படின்னா, இப்போது நான் எழுதி வச்சுருக்கல, அதாவது மேலே அங்கே பென்சில் எழுதி வச்சுருக்கிறதுல ஒன் டைம் மட்டும் நீங்கள் கீழே, அதாவது ஒன் டைம் மட்டும் ஒரு நம்பர் எடுத்து கீழே எழுதுனா மட்டும் போதும். ஓகேவா? ஏவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு 3 இருக்கா, ஸோ 3 எழுதணும். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 4 இருக்குது, 4. நெக்ஸ்ட்டு 3 தான் வருது, அதனால் அது எழுதக்கூடாது. நெக்ஸ்ட்டு 4, நெக்ஸ்ட் அது எழுதக்கூடாது. 3 வருது, எழுதக்கூடாது. 4 வருது, எழுதக்கூடாது. ஸோ அப்போது ஏவோட வேல்யூ 3,4. நெக்ஸ்ட் பியோட வேல்யூ எழுதுகிறோம். ஒன் டைம் மட்டும்தான் எழுதுகிறோம். ஓகேவா? இப்போ பியோட பி எங்கெங்கெல்லாம் இருக்குது, இங்கே, இங்கே, நெக்ஸ்ட் இங்கே, 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 இங்கே. ஒன் டைம் மட்டும் தான் எழுதணும். ஸோ -2 வரும், மறுபடியும் -2 வருது, எழுதக்கூடாது. 0 இருக்கா, ஸோ 0 வரும். இந்த 0 இருக்குது, எழுதக்கூடாது. ஒரு 3 எழுதணும். இங்கே ஒரு 3 இருக்குது, அது என்ன பண்ணக்கூடாது, எழுதக்கூடாது. ஒன் டைம் மட்டும்தான் எழுதணும். அப்போ பியோட வேல்யூ -2 0 3.